தம்பி மோகன், இன்னும் எங்க மேல இருக்கிற கோபம் போகலையாப்பா? மன்னிச்சிருப்பா. ஏதோ வயசானவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். எங்க பாரு, ஜெயா கூட வருத்தமா இருக்கா. நான் போய் பார்க்கறேன். ஹலோ அம்மா, தூத்துக்குள்ள இருந்து புறப்பட்ட நம்ம கப்பல் மூழ்கிடுச்சுமா. அப்படியா? சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா. இப்பவே நாங்க கிளம்பி வரோம். மோகன், என்னாச்சுமா? தூத்துக்குடியில நம்ம கப்பல் கடல்ல முழுகிடுச்சா? ஆமா பாஸ்கர். மோகன், நம்ம இப்பவே இங்க இருந்து கிளம்பி போகணும். டிரைவர், வண்டியிட போலாம். ஐயா, உங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டாங்க. வாங்க வாங்க. இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு உங்க எல்லாருக்கும் லீவ் கொடுத்திருக்கேன். நீங்க எல்லாரும் போலாம். அம்மா, பால் இந்தாங்க. சரி, நீங்க போங்க. பாலை கொடுத்தியா? கொடுத்துட்டமா, முழுசா குடிச்சிட்டாங்க. சரி, நீ போ. மாமா, அடுத்து என்ன செய்யறது? அவகிட்ட நீ ஏதாவது பேசி மாடிக்கு அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு, புரியுதா? நீ நல்லா பேச்சு கொடுத்துக்கிட்டே. நீங்க பேசும்போது நான் பின்னாடி வந்து தள்ளி விட்டுறேன். மாடியில நிக்கும் போது கால் தவறி கீழே விழுந்து செத்துட்டான்னு எல்லாரையும் நம்ப வச்சிருவோம். ஜெயா, உடனே போய் கூப்பிடாத. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் கூப்பிடு. பால்ல கொடுத்த மருந்து தலைக்கு ஏறணும்ல. மாடியில நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சரி மாமா. வாடா. வைதேகி, வைதேகி, எங்க போனா இவ? மாமா. என்னம்மா? மேல கூப்பிட்டு வா. நான் மாடியில காத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாருங்க. இப்ப என்ன பண்றது மாமா? வா வா. வைதேகி, வைதேகி, ஏதோ அலற சத்தம் கேக்குதுப்பா. உனக்கு தேவையில்லாத விஷயம். வாயை மூட்டு போய்கிட்டே இரு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஜெயா, கதவை தர. ஜெயா, கதவை தர. ஜெயா, கதவை தர. ஜெயா, ஜெயா, கதவை தர. கதவை தர. ஜெயா, கதவை தர. கதவை தர. ஜெயா. இப்படி 3 நாட்களும் அவள் போராடினாள்.
சுவாசிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டாள். அடுத்த நாள் வைதேகி மூச்சு திணறி இறந்து விட்டாள். அவள் இறந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மோகன் பிரம்மை பிடித்து அந்த ஊரை விட்டே வெளியேறி போய்விட்டான். இப்படி இறந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை என்பதால் அந்த ஆத்மாவானது இதற்கு காரணமான அனைவரையும் பழி வாங்கியது.